வணக்கம். வெராண்டா ஐஏஎஸ்ஸின் கரண்ட் அஃபேர்ஸ் வழிகாட்டியாக உங்கள் ஃபாத்திமா பாபு. இந்த வீடியோல மார்ச் லாஸ்ட் வீக்கோட கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து வரப்போற 2026 டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம்ல கண்டிப்பா கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கிற முக்கியமான சில நியூஸை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸோட பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நியூஸ். மார்ச் 2026க்குள்ளார நக்சல் ஒழிப்பு மத்திய அரசின் இறுதி இலக்கு. மத்திய அமைச்சர் அமித்ஷா பெருமிதத்தோடு அறிவிப்பு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஒரு சாதாரண கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் இல்ல. இது ஒரு நாட்டினுடைய உள்நாட்டு பாதுகாப்பை நேரடியா பாதிக்கிற மிக முக்கியமான விஷயம். சமீபத்துல மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா என்ன சொல்றாருன்னா, நக்சல் தீவிரவாதத்தை விரைவில் முழுமையாக ஒழிக்க முடியும்னு. இந்த ஸ்டேட்மெண்ட் ஒரு சிம்பிள் பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் மாதிரி தோணலாம். ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய இன்டர்னல் செக்யூரிட்டி கான்டெக்ஸ்ட் இருக்கு. அதனாலதான் நாம இந்த டாபிக்கை டீப்பா புரிஞ்சுக்கணும். இந்த டாபிக் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1ல ரொம்பவே முக்கியம். இன்டர்னல் செக்யூரிட்டி, கவர்னன்ஸ், டெவலப்மெண்ட் இம்பேலன்ஸ், இந்த மூணும் இதுல கவர் ஆகுது. அதனால இது ஒரு ஸ்டாட்டிக் பிளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் மிக்ஸ்ட் டாபிக். இப்போ இந்த டாபிக்கோட குரூப் 1 சிலபஸ் ரிலவன்ஸ் பத்தி பார்த்துடலாம். ப்ரிலிம்ஸ் ஜிஎஸ் சிலபஸ்ல யூனிட் 4 இந்தியன் பாலிட்டியில ஸ்டாட்டிக் ஏரியாலையும் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ஏரியாலையும் கவர் ஆகும். மெயின்ஸ்ல ஜிஎஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பேப்பர்லையும் கவர் ஆகும். மாணவர்களே, முதல்ல ஒரு பேசிக் கிளாரிட்டி வேண்டியது என்னன்னா, நக்சலைட், மாவோயிஸ்ட், டெரரிஸ்ட் மூணும் ஒரே மாதிரியான பலருமே கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. ஆனா இது ஒரு மிக முக்கியமான கான்செப்சுவல் டிஃபரன்ஸ். நக்சலிசம் ஒரு இந்தியா ஸ்பெசிபிக் மூவ்மெண்ட். இது 1967ல வெஸ்ட் பெங்கால்ல நக்சல் பாரியில ஆரம்பிச்சது. லேண்ட் ரீடிஸ்ட்ரிபியூஷன், ட்ரைபல் ரைட்ஸ், சோஷியல் ஜஸ்டிஸ் மாதிரி இஷ்யூஸ்ல இருந்து வந்தது. ஆரம்பத்துல இது ஒரு ப்ரொட்டஸ்ட் மூவ்மெண்ட். ஆனா பின்னாடி வயலண்ட் இன்சர்ஜென்சியா மாறிச்சு. மாவோயிசம்னா ஒரு ஐடியாலஜி. மாவ்சேதுங் பிரின்சிபிள்ஸ் அடிப்படையில உருவானது. ஆர்ம்டு ரெவல்யூஷன் மூலமா ஸ்டேட்டை ஓவர் த்ரோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் கோர் ஐடியா. இந்தியால சிபிஐ, மாவோயிஸ்ட் மாதிரி குரூப்ஸ் இந்த ஐடியாலஜியை ஃபாலோ பண்றாங்க. அதனால எல்லா நக்சலைட்ஸுமே மாவோயிஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ்ல இருக்கலாம். ஆனா மாவோயிசம் ஒரு பிராடர் ஐடியாலஜி. டெரரிசம்னா அது ஒரு மெத்தட். ஃபியர் கிரியேட் பண்ணி பொலிட்டிக்கல் கோல்ஸை அச்சீவ் பண்ணுறது. இதுல சிவிலியன்ஸ் தான் டார்கெட். இது ரிலிஜியன் பேஸ்ட், செப்பரேட்டிஸ்ட், இன்டர்நேஷனல் நெட்வொர்க் எல்லாம் இருக்கலாம். அதனால நக்சலிசம், மாவோயிசம், டெரரிசம் மூணுமே வயலன்ஸ் இன்வால்வ் பண்ணினாலும் ஒரிஜின், ஆப்ஜெக்டிவ், நேச்சர் எல்லாமே வேறுபட்டது. மாணவர்களே, இப்போ நக்சல் மூவ்மெண்ட் பேக்ரவுண்டை பார்க்கலாம். இது 1967 அப்ரைசிங்ல ஆரம்பிச்சது. சாரு மசும்தார், கனு சானியால் இதோட முக்கியமான லீடர்ஸ். ஆரம்பத்துல இது புவர் ஃபார்மர்ஸ் மற்றும் ட்ரைபல் ரைட்ஸுக்காக இருந்துச்சு. ஆனா பின்னாடி இது ஆர்ம்டு ஸ்ட்ரகிளா மாறுச்சு. இன்னைக்கு இது லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம்னு கிளாசிஃபை பண்ணப்படுது. இந்த மூவ்மெண்ட் மெயின்லி ரெட் காரிடார்னு சொல்லப்படுற பெல்ட்ல இருக்கு. சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், ஒடிஷா, பீகார், மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேஷ் இவங்களோட முக்கியமான பகுதிகள். தமிழ்நாட்டில் ஸ்ட்ராங் பிரசன்ஸ் இல்லை. ஆனா ஐடியாலஜி இன்ஃப்ளூயன்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. மாணவர்களே, நக்சல் மூவ்மெண்ட் ஒரே மாதிரி இல்லை. சிலர் டைரக்ட் வயலன்ஸ் பண்ணுவாங்க, சிலர் ஐடியாலஜிக்கல் சப்போர்ட் கொடுப்பாங்க, சிலர் அர்பன் நெட்வொர்க்ல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. இதனால இது ஒரு மல்டி லேயர்ட் ப்ராப்ளம். இப்போ முக்கியமான கேள்வி, ஏன் நக்சல் உருவாகுது? நக்சல் இயக்கத்தை நாம ஒரு சாதாரண சட்ட ஒழுங்கு பிரச்சனைன்னு மட்டுமே பார்க்க கூடாது. இது ஒரு ஆழமான சமூக, பொருளாதார மற்றும் நிர்வாக தோல்வியின் வெளிப்பாடு. இந்த பிரச்சனையை புரிஞ்சுக்கணும்னா முதல்ல அதனுடைய காரணங்களை ஆழமா அனலைஸ் பண்ணணும். நக்சல் பாதிப்பு அதிகமா இருக்கிற பகுதிகளை பார்த்தீங்கன்னா அவை பெரும்பாலும் ரொம்பவுமே பின்தங்கிய பகுதிகள். அங்க வறுமை அதிகம், வேலை வாய்ப்புகள் குறைவு, கல்வி மற்றும் மருத்துவ வசதிகள் குறைவு. இந்த பேசிக் நீட்ஸை ஃபுல்ஃபில் ஆகாததால தான் மக்கள் மனசுல ஃப்ரஸ்ட்ரேஷன் உருவாகுது. இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் தான் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஐடியாலஜிக்கு ஃபர்டைல் கிரவுண்ட் ஆகுது. அதே நேரத்துல லேண்ட் இன்இக்வாலிட்டி ஒரு முக்கிய காரணம். சிலர்கிட்ட பெரிய அளவுல நிலம் இருக்கும், பலருக்கு நிலமே இல்லாத நிலம். இந்த சமத்துவமின்மை தான் ஆரம்பத்துல நக்சல் இயக்கத்துக்கு தூண்டுகோல். இதோட சேர்ந்து
ட்ரைபல் எக்ஸ்பிளாய்டேஷன் ஒரு முக்கியமான காரணம். காட்டு பகுதிகளில் வாழற ஆதிவாசி மக்கள் பல வருஷங்களா டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபேஸ் பண்றாங்க. மைனிங், இண்டஸ்ட்ரியல் ப்ராஜெக்ட்ஸ் காரணமா அவர்களுடைய நிலம் பறிக்கப்படுகிறது. காம்பன்சேஷன் சரியா கிடைக்காது. ரிஹாபிலிட்டேஷன் இல்லாம அவர்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்படுது. ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் இருந்தாலுமே அதனுடைய இம்ப்ளிமெண்டேஷன் பல இடங்கள்ல பலவீனமா இருக்கு. இதனால அவங்க அரசாங்கத்தின் மேல நம்பிக்கை இழக்கிறாங்க. அதே நேரத்துல கவர்னன்ஸ் ஃபெயிலியர் இந்த பிரச்சனைய மேலும் மோசமாக்குது. கரப்ஷன், இன்எஃபிஷியன்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், திட்டங்கள் கிரவுண்ட்ல ரீச் ஆகாதது, இது எல்லாம் சேர்ந்து மக்கள் அரசை விட்டு விலகி எக்ஸ்ட்ரீமிஸ்ட் குரூப்ஸுக்கு அருகில போக வைக்குது. சில நேரங்கள்ல செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் நடவடிக்கைகள்ல மனித உரிமை மீறல்கள் நடந்தா அது ரிசன்மெண்ட்டை உருவாக்கும். இதனால மக்கள் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் குரூப்ஸுக்கு சிம்பத்தி டெவலப் பண்ணுவாங்க. இந்த எல்லா காரணங்களையும் சேர்த்து பார்த்தா நக்சல் இயக்கம் அப்படிங்கிறது வளர்ச்சி இல்லாமை பிளஸ் நியாயமின்மை இதனுடைய விளைவு அப்படின்னு சொல்லலாம். இந்த இயக்கத்துடைய தாக்கங்கள் ரொம்பவே தீவிரமானது. முதல்ல லா அண்ட் ஆர்டர் முறையே பாதிக்கப்படுது. நக்சல் குழுக்கள் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் மேல தாக்குதல் நடத்துறதால பல வீரர்கள் உயிரிழக்கிறாங்க. இது நாட்டினுடைய உள்நாட்டு பாதுகாப்புக்கு பெரிய சவால். அதே நேரத்துல டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் பாதிக்கப்படுது. ரோட்ஸ், ரயில்வேஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் டிலே ஆகும். எந்த பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸையும் அங்க வர விட மாட்டாங்க. இதனால அந்த பகுதிகள் தொடர்ந்து பின்தங்கியவையாகவே இருக்கும். இது ஒரு விஷியஸ் சைக்கிள். டெவலப்மெண்ட் இல்லாததால எக்ஸ்ட்ரீமிசம், எக்ஸ்ட்ரீமிசம் இருந்ததால டெவலப்மெண்ட் இல்லாமை. அதே நேரத்துல ட்ரைபல் மக்கள் தான் அதிகமா பாதிக்கப்படுறாங்க. அவங்களுக்காக ஆரம்பிச்ச இயக்கம் அவங்களையே பாதிக்குது. சில பகுதிகளில் ஷேடோ கவர்னன்ஸ் உருவாகுது. அதாவது அரசு இல்லாமல் நக்சல் குழுக்கள் தான் ரூல்ஸை டிக்டேட் பண்ற நிலை. இது ஜனநாயகத்துக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தல். இந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு அரசு ஒரு மல்டி டைமென்ஷனல் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுது. முதல்ல செக்யூரிட்டி அப்ரோச், சிஆர்பிஎஃப், கோப்ரா போன்ற சிறப்பு படைகள் டிப்ளாய் பண்ணப்படுகின்றன. ஜங்கிள் வார்ஃபேர் ட்ரைனிங், இன்டெலிஜென்ஸ் நெட்வொர்க் ஸ்ட்ரெங்தனிங், மாடர்ன் வெப்பன்ஸ் பயன்படுத்தப்படுது. அதே நேரத்தில் டெவலப்மெண்ட் அப்ரோச் ஈக்குவலி முக்கியம். ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் மூலமா பின்தங்கிய மாவட்டங்கள்ல எஜுகேஷன், ஹெல்த், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேம்படுத்தப்படுது. இன்டகிரேட்டட் ஆக்ஷன் பிளான் மூலமா லோக்கல் லெவல் டெவலப்மெண்ட்டுக்கு ஃபண்ட்ஸ் வழங்கப்படுது. செக்யூரிட்டி ரிலேட்டட் எக்ஸ்பெண்டிச்சர் ஸ்கீம் மூலமா மாநிலங்களுக்கு நிதி உதவி கிடைக்குது. ஸ்பெஷல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்கீம் மூலமா பாதுகாப்பு கட்டமைப்பு மேம்படுத்தப்படுது. யூத்துக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் கொண்டு வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உருவாக்க முயற்சி செய்யுது. லீகல் ஃப்ரேம் ஒர்க்லையும் முக்கியமான நடவடிக்கைகள் எடுத்திருக்கு. யுஏபிஏ ஆக்ட், அதாவது அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் பிரிவென்ஷன் ஆக்ட், சட்டவிரோத செயல்பாடுகள் தடுப்பு சட்டம் 1967 மூலமா எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஆக்டிவிட்டிஸ் கண்ட்ரோல் பண்ணப்படுது. என்ஐஏ ஆக்ட் மூலமா இன்வெஸ்டிகேஷன் சென்ட்ரல் ஏஜென்சிக்கு வழங்கப்படுது. ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் மூலமா ட்ரைபல் மக்கள் உரிமைகளை பாதுகாக்க முயற்சி செய்யப்படுது. இதோட சேர்த்து சரண்டர் அண்ட் ரிஹாபிலிட்டேஷன் பாலிசி மூலமா மிலிட்டன்ஸை மெயின் ஸ்ட்ரீமுக்கு கொண்டு வர முயற்சி செய்யுது. சரண்டர் பண்ணினவங்களுக்கு ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ், ட்ரைனிங், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வழங்கப்படுது. இது வயலன்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு உதவுது. ஆபரேஷன்ஸ் லெவல்ல கவர்மெண்ட் பல கோஆர்டினேட்டட் நடவடிக்கைகளை எடுத்து வருது. ஆபரேஷன் கிரீன் ஹண்ட் மாதிரி லார்ஜ் ஸ்கேல் நடவடிக்கைகள் மூலமா கோர் நக்சல் பகுதிகள் கிளியர் பண்ண முயற்சி செய்யப்பட்டுச்சு. ஆந்திர பிரதேஷ்ல கிரே ஹவுண்ட்ஸ் ஃபோர்ஸ் ரொம்பவுமே சக்சஸ்ஃபுல் மாடல். கோப்ரா ஃபோர்ஸஸ் ஜங்கிள் வார்ஃபேருக்கு ஸ்பெஷலைஸ் பண்ணப்பட்டிருக்கு. டென்ஸ் ஃபாரஸ்ட் பகுதிகளில் டார்கெட்டட் ஆபரேஷன்ஸ் நடத்தப்படுது. சில இடங்கள்ல ஆபரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட் மாதிரி ஆபரேஷன்ஸ் மூலமா டீப் ஃபாரஸ்ட் ஸ்ட்ராங் ஹோல்ட்ஸ் டார்கெட் பண்ணப்படுது. இந்த ஆபரேஷன்ஸ் எல்லாம் செக்யூரிட்டி டாமினன்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ண உதவுது. ஆனா ஒரு முக்கியமான அனலிட்டிக்கல் இன்சைட் என்னன்னா, செக்யூரிட்டி மட்டும் இந்த பிரச்சனையை தீர்க்காது. இது ஒரு சோஷியோ எக்கனாமிக் ப்ராப்ளம். அதனால சொல்யூஷனும் மல்டி டைமென்ஷனலா இருக்கணும். கவர்னன்ஸ் இம்ப்ரூவ் ஆகணும், கரப்ஷன் குறையணும், ட்ரைபல் ரைட்ஸ் ப்ரொடெக்ட் பண்ணணும், டெவலப்மெண்ட் ரீச் ஆகணும், மக்கள் கவர்மெண்ட் மீது ட்ரஸ்ட் டெவலப் ஆகணும். இதுதான் லாங் டேர்ம் சொல்யூஷன். முடிவா, நக்சல் பிரச்சனை ஒரு இன்டர்னல் செக்யூரிட்டி இஷ்யூ மட்டும் இல்லை, அது ஒரு டெவலப்மெண்ட் கேப், ஒரு கவர்னன்ஸ் ஃபெயிலியர், ஒரு சோஷியல் ஜஸ்டிஸ் இஷ்யூ.
அதனால தான் இதை ஒரு இன்டகிரேட்டட் அப்ரோச்ல தான் அட்ரஸ் பண்ண முடியும். மாணவர்களே, இப்போ நக்சலிசம், மாவோயிசம் அண்ட் டெரரிசம் இந்த மூணுத்துக்குமான டிஃபரன்ஸை மறுபடியும் ஒரு கிளியர் லைன்ல சொல்றேன், கேட்டுக்கோங்க. நக்சலிசம், இந்தியா ஸ்பெசிபிக் சோஷியோ எக்கனாமிக் மூவ்மெண்ட். Maoism, ideological revolutionary thought. Terrorism, fear-based violent method. இந்த கிளாரிட்டி எக்ஸாம்ல ரொம்பவே முக்கியம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ப்ரிலிம்ஸ்ல ஃபேக்ட்ஸ் அண்ட் பேசிக் கான்செப்ட்ஸ் கேட்பாங்க. ஆக்ட்ஸ் தான் அடிக்கடி கேட்பாங்க. ஆனா மெயின்ஸ்ல ஆன்சர் எழுதும்போது நீங்க டெஃபினிஷன், ஹிஸ்டரி, காசஸ், இம்பாக்ட்ஸ், கவர்மெண்ட் மெஷர்ஸ், டிஃபரன்சஸ் எல்லாத்தையுமே இன்டகிரேட் பண்ணணும். அதுக்கப்புறமா பேலன்ஸ்ட் கன்க்ளூஷன் கொடுக்கணும். முடிவா இந்த என்டையர் டிஸ்கஷன்ல இருந்து நாம ஒரு முக்கியமான லெசனை கத்துக்கணும். நக்சல் பிரச்சனை ஒரு செக்யூரிட்டி இஷ்யூ மட்டும் இல்லை, அது ஒரு டெவலப்மெண்ட் இஷ்யூ, அது ஒரு கவர்னன்ஸ் இஷ்யூ, அது ஒரு சோஷியல் ஜஸ்டிஸ் இஷ்யூ. அதனால தான் சொல்யூஷனும் மல்டி டைமென்ஷனலா இருக்கணும். இப்போ ஃபைனலா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸை பார்க்கலாம். இந்த 2 கொஸ்டின்ஸை பாருங்க. 2024 மெயின்ஸ்ல கேட்டது. டெரரிசம் அண்ட் வயலன்ஸ் இந்த 2 தீமை பேஸ் பண்ணி கான்செப்சுவலா கேட்டிருக்காங்க. பாருங்க, இதே மாதிரி நக்சலிசம் பத்தி கூட இந்த வருஷம் கேட்கலாம். தென் இந்த ப்ரிலிம்ஸ் கொஸ்டினை பாருங்க, டெரரிசம் அண்ட் செப்பரேட்டிசம் ரிலேட்டட் ஆக்ட்ஸை பத்தி கேட்டிருக்காங்க. இதே மாதிரி கூட இன்னைக்கு நான் சொன்ன ஆக்ட்ஸ் எல்லாம் கேட்கலாம். ரொம்பவே முக்கியமான டாபிக் இது, அதனால நல்லா படிங்க. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை எதிர்பார்க்கிறோம். உங்களை மாதிரி ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறக்காதீங்க. இந்த மாதிரி பயனுள்ள காணொலிகளை தொடர்ந்து காண வெராண்டா ஐஏஎஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஃபாத்திமா பாபு. நன்றி, வணக்கம். Veranda IAS, where your dream becomes reality.